ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் பசங்களோட பார்க் போயிருந்தோம். பார்க் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் இருந்தது. அந்த ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலான்னு எடுத்து அந்த ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன நைட்டு டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய பையன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அப்படின்னு சொன்னதுனால எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எறா வீட்டில் இருந்தது எறா தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருப்பேன். போட்டுட்டு அப்புறம் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 பை 1 கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டு ரைஸ்க்கு அப்புறமா ஹாப்பிமா ஃப்ரைட் எக்ஸ் மிக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 கிளறுங்க. அதுக்கு மேலே கலரிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். கலர்னதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் ஆல்ரெடி உப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. மற்ற எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. காரம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு 3 மிளகா போட்டு அதோடு முடிச்சிட்டேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.